நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. வருகிற 5ஆம் தேதி மனம் திறந்து பேசப் போகிறேன். அதிமுகவில் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பரபரப்பு பேட்டி. பாமகவின் புதிய உறுப்பினர் அட்டையில் அன்புமணியின் புகைப்படம் நீக்கம். அன்புமணி மீது கட்சி ரீதியில் நடவடிக்கை எடுக்க ராமதாஸ் முடிவு என தகவல். கச்சத்தீவை எக்காரணம் கொண்டும் விட்டுத்தரப் போவதில்லை. இலங்கை அதிபர் அனுரகுமார் திட்டவட்டம். தமிழக காவல்துறையின் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் நியமனம் சட்டவிரோதமானது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் வரதராஜ் சார்பில் முறையீடு. தாம்பரம் மாநகராட்சியின் கவுன்சிலர்களையும் உசிலம்பட்டி நகராட்சி தலைவரையும் பதவி நீக்கம் செய்த உத்தரவு ரத்து. கவுன்சிலர்களின் பதில்களை பரிசீலித்து 4 வாரங்களில் உரிய உத்தரவு பிறப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை சூளைமேட்டில் சரியாக மூடப்படாத மழைநீர் கால்வாயில் தவறி விழுந்து பெண் உயிரிழப்பு. சம்பவம் தொடர்பாக சூளைமேடு காவல்துறையினர் விசாரணை. அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி மீன் பிடிப்பதற்கு எதிர்ப்பு. தரங்கம்பாடி மீனவர்கள் கருப்பு கொடி காட்டி கடலுக்கு படகில் சென்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி அருகே கட்டிடத்திலிருந்து விழுந்த புலம்பெயர் தொழிலாளி உயிரிழப்பு. இழப்பீடு கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட சக தொழிலாளர்கள் போலீசார் மீது கல் வீசியதால் பரபரப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 77,800 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை இன்றும் வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டுள்ளதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. சென்னையில் சிட்டி யூனியன் வங்கியின் 120வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்பு. நாளை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறார். திருச்சி தில்லை நகரில் உள்ள அமைச்சர் KN நேரு வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். மின்னஞ்சல் மூலம் அந்த மிரட்டல் குறித்து போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை. மத்திய அரசு நிதி வழங்காத நிலையில் தமிழக அரசு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் உள்நாட்டு உற்பத்தியில் இரட்டை இலக்க வளர்ச்சியை பெற்றிருப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். டெட் தேர்வு ஆசிரியர்களை தமிழக அரசு ஒருபோதும் கைவிடாது. அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. அதிமுக ஆட்சி அமைந்ததும் தொழில்துறையினரின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். மாநிலம் முன்னேற விவசாயம், தொழில்துறை இரண்டும் மிக அவசியம் எனவும் மதுரையில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. சென்னை, கோவை மாநகராட்சிகளில் ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 98.25 கோடி முறைகேடு வழக்கு. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை உயர்நீதிமன்றத்தில். திருப்பூரில் மத்திய அரசை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போராட்டம். அமெரிக்க வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள திருப்பூர் ஆயத்த ஆடை துறையை பாதுகாக்க தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு.
தமிழகத்தில் காவல்துறை மீதான புகார்களை விசாரிப்பதற்கு மாவட்ட அளவிலான குழுவை அமைக்க கோரி வழக்கில் மத்திய மாநில அரசுகள் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. திருப்பூர் மாவட்டம் முதலிப்பாளையம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை குண்டுகட்டாக கைது செய்த போலீசார். மாநகராட்சி பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை தங்கள் பகுதிகளில் கொட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி தனியார் ஆலையில் 500 கிலோ இரும்பு பிளேட் விழுந்து விபத்து. தொழிலாளர்கள் 2 பேர் உடல் நசுங்கி உயிரிழப்பு. கேரள மாநில பத்தனம்திட்டாவில் பேருந்துக்காக காத்திருந்த மூதாட்டி மீது கார் மோதி விபத்து. மூதாட்டி தூக்கி வீசப்பட்ட பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியினர் தனது தாயாரை அவமதித்து விட்டதாக பிரதமர் மோடி பரபரப்பு குற்றச்சாட்டு. தன் இதயத்தில் எவ்வளவு வலி உள்ளதோ அதே அளவு வலி தாய்மார்களின் இதயத்திலும் உள்ளதாக ஆதங்கம். தனது தாயாருக்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. உயிருடன் இல்லாத தன் தாயாரை அவமரியாதை செய்திருப்பதாகவும் பிரதமர் மோடி வேதனை. கரம்பக்குடி அருகே புனித நீர் ஊர்வலத்திற்கு அனுமதிக்க கோரி சாலை மறியல் போராட்டம். போக்குவரத்து பாதிப்பு போன்ற காரணங்களை சுட்டிக்காட்டி ஊர்வலத்திற்கு போலீஸ் அனுமதி மறுப்பு. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பலத்த காற்றால் மின்கம்பம் மற்றும் மரம் சாய்ந்து விழுந்து விபத்து. போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. சுயநல பொருளாதாரத்தால் உருவாக்கப்பட்ட சவால்களுக்கு மத்தியில் இந்தியாவின் ஜிடிபி 7.8% வளர்ச்சி. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பை மறைமுகமாக சாடிய பிரதமர் மோடி. தொடர் கனமழையால் தண்ணீரில் தத்தளிக்கும் தலைநகர் டெல்லி. யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பாய்ந்தோடுவதால் மக்கள் அச்சம். இமாச்சல பிரதேச மாநிலம் குல்லுவில் பயங்கர நிலச்சரிவு. கட்டுமான பணியில் இருந்த அடுக்குமாடி கட்டிடம் சரிந்து விழுந்த அதிர்ச்சி காட்சி. பஞ்சாபில் பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆம் ஆத்மி எம்எல்ஏ தப்பியோட்டம். போலீஸ் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியதால் பரபரப்பு. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா உதவிக்கரம். முதற்கட்டமாக 15 டன் உணவுப் பொருட்கள் அனுப்பி வைப்பு. சூடானில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒரு கிராமமே மண்ணுக்குள் புதைந்த கோரம். 1000 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்டதாக தகவல். ஆந்திர மாநிலம் லிங்காலே அருகே நிலக்கரி ஏற்றிச் சென்ற லாரி ஆற்றில் கவிழ்ந்து விபத்து. கட்டுப்பாட்டை இழந்த விபத்துக்குள்ளான லாரியிலிருந்து ஓட்டுநரை பத்திரமாக மீட்ட மக்கள்.
நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் சபாநாயகர் செய்தியாளர்களை சந்தித்த போது தாறுமாறாக ஓடிய கார் மோதி விபத்து. கார் மோதியதில் வாகனங்கள் சேதம். கார் ஓட்டுநரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.